அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவர் ஐயாவின் பாதம் தொட்டு வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம். சமூக முன்னேற்ற சங்கம் எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி என்ற ஒரு அருமையான சங்கத்தை நிறுவிய மருத்துவர் ஐயா அதற்கான நிறைய கொள்கைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த கொள்கைகளிலிருந்து பின்வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் சமூக முன்னேற்ற சங்கம் நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி. இது செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி 7 செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கமாக சார்பாக நடத்தப்படும் இந்த செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி, அதுவும் 7வது நிகழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய சொந்தங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குடும்ப விழா அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். இது என்னது, நம்ம எல்லாரும் உங்களெல்லாம் நானும் சகோதர சகோதரியாக தான் நானும் பார்க்குறேன். இது நம்முடைய குடும்ப விழா. எப்படி நம்ம கூட பிறந்தவங்க பேசிப்போமோ அப்படி தான் நம்மளும் இதில் தெளிவாக பேசிட்டு போகிறோம். நம்ம என்ன புதுசாக வெளியிலேருந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இது வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி. வன்னியகுல சத்திரிய சேர்ந்த மணமக்கள் எல்லாம் நல்ல விதமாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இதில் நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நான் திருமணமாகி போகும்போது என்ன நான் பார்த்தனோ, எப்படி திருமணங்கள் நடக்கிறதோ அதை வச்சு தான் நம்மள பேச முடியும். எனக்கு 3 பெண் குழந்தைகள், அதில் 2 பேருக்கு திருமணமாகி விட்டது. அப்போ அதையெல்லாம் ஒரு அனுபவமாக நான் நினச்சி தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களும் உங்கள் வீட்லேயும் நிறைய திருமணங்களை செய்திருப்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களோட திருமணம் செய்திருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைகளோட திருமணங்களை செய்திருப்பீங்க. என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கடந்த மீட்டிங்கில் கூட இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சியில் அதை தான் நான் சொன்னேன். முதல்ல நம்ம திருமணம் செய்யும்பொழுது என்ன விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ஒரு 4 விஷயம் தான் முக்கியமானது. 4 விஷயம். எந்த முக்கியமான 4 விஷயம்னா, அது நல்ல குடும்பமா அதான பார்ப்போம். முதல்ல என்ன பார்ப்போம், ஒரு பொண்ணு வேணும் இல்லை ஒரு மாப்பிள்ளை வேணும்னா என்ன பார்ப்போம், ஒரு நல்ல குடும்பம் இருக்குதா அப்படின்னு தான் தேடும். நல்ல குடும்பம். அடுத்தது பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல படிப்பு இருக்கிறதா, படிச்சிருக்கிறாங்களா, அடுத்தது பண்பா இருக்கிறாங்களா, அவங்களுடைய குணம் நல்ல குணம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களா. இது அந்த காலத்துல எப்படின்னா, முன்னாடிலாம் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நல்ல குடும்பம் இருக்குது, அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அழகு அதை பற்றிலாம் பெருசாக யாரும் கண்டுக்கினதில்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஃபோட்டோ பார்த்துட்டு தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா? பையன் என்ன சொல்கிறான், எனக்கு சமந்தா மாதிரி தான் வேணுன்றான். பொண்ணு என்ன சொல்லுது, கொரியன் சீரியல் ஹீரோ தான் வேணும்னு, இப்படி தான் வேணுன்றாங்க. இப்படி தான் எங்களுக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது தப்பு கிடையாது. அவங்களுடைய ஆசைகளை அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் உடை உடுத்துகிறோம், எப்படி நம்மளை ஒரு இனிமையான முகத்தோட போய் பார்க்குறோன்றது. நம்ம எவ்வளோதான் நல்லா உடை உடுத்தி எல்லா பெரிய பெரிய நகையை போட்டுட்டு சிரிக்கவே இல்லைன்னா அங்கே எடுப்படுமா? எடுப்படையோ ரொம்ப கோபமாக இருப்பார் போல இருக்கு மாப்பிள்ளை அப்படின்வாங்க. அதுக்கு மேலே ஜாதகத்தில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, நான் கூட சொல்லுவேன், ஃபோட்டோ எனக்கு வரும் நிறைய. நம்மளுடைய இந்த மணமாலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் புகைப்படங்கள் வரும்போது பாவம் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்போ பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது. அதனால் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல புகைப்படங்களை கொடுங்க. ஒரு சிரித்த முகத்துடன், ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி அப்படிலாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அதை பார்த்துட்டு நல்ல வரன் கூட போயிடும். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல குடும்பம் இருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்து கூட நிறைய பேருக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்காம போயிடும். என்ன இது நல்லாவே இல்லை அப்படின்ற. அதனால் அது ரொம்ப ரொம்ப எப்படி நாமே ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதை சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சுன்னு இருந்தாலே போதும். நீங்கள் உயரமாக இருக்கீங்களா, குள்ளமாக இருக்கீங்களா, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்களா, இல்லை வேறு மாதிரி இருக்கீங்களான்றதெல்லாம் கவலையே கிடையாது. நாம் எப்படி சிரித்த முகத்துடன் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்பன்றது நம்ம எல்லாரும் பார்ப்போம். எப்படி இருக்கிறாங்க உங்கள் வீட்டில், நல்ல மரியாதையாக பண்பாக பேசுகிறாங்களா, அப்பா அம்மா எப்படி பேசுகிறாங்க, இல்லை அவங்க வீட்டில் இருக்க பெரியவர்கள்லாம் எப்படி எல்லாரோடையும் பழகுறாங்க, சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். படிப்பை பற்றி இன்னைக்கு குறையே சொல்ல முடியாது.
சூப்பராக படிக்கிறாங்க நம்ம பசங்க. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, படிங்க படிங்கன்னுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டாப் கிளாஸ், எல்லாமே பிஜி படிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் குறையே கிடையாது. நல்லா படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல சாதனை புரிகிறாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்படியே வேலை செய்யறதுனால அறிவானவர்களாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா முன்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர் படிச்சிருக்கா பொண்ணு, டாக்டர் படிச்சுது, பையனும் டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல பையன் டாக்டர் படிச்சிருக்கான், ஒரு கிளினிக் வச்சிருக்கான், பொண்ணு மருமகளும் மருத்துவம் படித்து, அப்படி அது மாதிரி பார்த்து பார்த்து நல்ல சம்பந்தங்களை விட்டு விடுகிறார்கள். இதை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். டாக்டர் தான் வேணும் அப்படின்னா சில சமயத்தில் அப்போ நல்லா இருக்கிற ஒரு ஒரு மாப்பிள்ளையோ இல்லை நல்ல ஒரு மருமகளையோ நம்ம ஐயோ டாக்டர் இல்லையே அப்படின்றதுனால நம்ம விட்டுடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எந்த ஒரு ஃபிக்ஸட் ஐடியாவோடலாம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அப்படிலாம் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல மணமகளோ மணமகன் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு ஆர்கிடெக்டாக இருக்காங்க, டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, ஐடிஐ கல்யாணம், ஏதோ ஒன்று. அதெல்லாம் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னதே நம்ம சொல்ல வேண்டாம். நல்ல நல்ல குணம், நல்ல குடும்பம், இது ரெண்டு தான் முக்கியமானது. இந்த 4 கிரைட்டீரியாவில் 2 கிரைட்டீரியா, அதாவது நான் சொன்ன மாதிரி படிப்பு, அழகு, நல்ல குடும்பம், நல்ல குணமான ஒரு வரன், இதில் 4ல் 2 இது முக்கியமானது. இது 2 இதில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல குடும்பமும் நல்ல குணமும். மிச்சம் 2த்துல என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கட்டும், இல்லைன்னா வேலை படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு இது இருந்தாலும் அதை நம்ம சரி பரவாயில்ல இதுன்ட்டு அதில் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகலான்றது என்னுடைய ஒரு விஷயம். இதில் முக்கியமான இப்போ நான் பார்க்கிறது, சமீபத்தில் நான் பார்க்கறது என்னன்னா லொக்கேஷன். முன்னாடிலாம் பிஸ்னஸுக்கு தான் லொக்கேஷன் பார்ப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா அது எங்கே வைக்கணும்னு யோசிப்பாங்க. மக்கள் கூடும் இடமா இருக்கணும், சீக்கிரம் வர இடமா இருக்கணும். பிஸ்னஸில் எது தெரியுமா முதல் சக்ஸஸ்? அதோட லொக்கேஷன் தான். எங்கே அது வைக்கிறோமோ அந்த இடம் தான் சக்ஸஸ். அதனால் அதுதான் எந்த இடத்துல அந்த நிறுவனத்தை நாம் நடத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருமணங்களும் லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான். இந்த ஊரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்றாங்க. இந்த சென்னையாக இருந்தால் நான் சென்னையில் தான் பொண்ணு வேணும், சென்னையில் தான் மாப்பிள்ளை வேணும். இல்லை வெளியூராக இருந்தால் எனக்கு நான் அங்கேருந்து இங்கே வரமாட்டேன், இங்கேருந்து அங்கே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடுது. அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடுறதா இருக்குது. இந்த விஷயத்தை நீங்களாம் எதிர்கொள்கிறீங்களா? லொக்கேஷன், அதாவது நான் வந்து இங்கே கல்யாணம் இங்கே பிறந்துட்டேன், சேலத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தருமபுரியில் போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், திருச்சிக்கு போக மாட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா? சென்னையில் தான் இருக்கணும்னு வாங்க. அங்கே சேலத்தில் இருக்கவங்க எனக்கு சென்னையிலலாம் வேணாம், எங்கள் ஊர்லேயே பொண்ணு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அது ஒரு விஷயமாக போயிடுது. அதனால இதில் வந்து யாரையும் நம்மளால மனசை மாற்ற முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன பசங்களெல்லாம் இல்லை அது அந்த விஷயத்துலேயே நமக்கு பாதி நல்ல இடம் போயிடுது. இந்த ஐயோ நல்ல மாப்பிள்ளைங்க அங்கே கிடச்சிது ஆனால் போக மாட்டுறாங்க அப்படின்வாங்க. நல்ல பொண்ணு இருக்குது, இவங்க வந்து அங்கே போய் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம அந்த எந்த பகுதியில் வாழறாங்களோ அந்த பகுதியிலேயே இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அதில் என்னைக்கு மாற்றம் வரும்னு தெரியல. அது மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் கூட சென்னையில் இருக்கிறவங்கள கொண்டு போய் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். நான்லாம் திடீர்னு தான் போனேன், நல்லா தான் இருக்கிறேன், என்ன இப்போ ஒன்றும் கிடையாது. எங்கே இருந்தாலும் எங்கே நல்லபடியாக வாழ்ந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே செட் ஆச்சுன்னா ஜாதகத்தில் வந்து மாட்டிக்குதா இல்லையா? எல்லாமே செட் ஆகிடும். பையனை பிடிக்கும், பொண்ணை பிடிக்கும், குடும்பத்தை பிடிக்கும், படிப்பு, இடம் எல்லாம் ஓகே. நீங்கள் எடுத்துன்னு போய் ஜாதகத்தில் காட்டும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா மனசு நெருடிக்கிட்டே இருக்கும். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது இல்லையா? ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ பையன் செம்ம கோவக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது யோசிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் சில சமயம் சொல்கிறாங்க. அப்புறம் 10 பொருத்தம்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. இப்போல்லாம் 10 பொருத்தம்லாம் அமையத்துக்கு வாய்ப்பே இல்லை. 5 பெரிய விஷயம்வாங்க. ரஜ்ஜு பொருத்தம், வயிறு பொருத்தம், என்னென்னமோலாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க. இப்பயும் அதை சொல்கிறாங்க. முன்னாடி வந்து செவ்வாய் தோஷம், அந்த மாதிரி ராகு தோஷம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்காக நிறைய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தது. இப்போ சில சமயம் வந்து அதெல்லாம் வயசுக்கு இப்போ இன்னொரு சிலர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கொஞ்சம் வயது கடந்து விட்டால் ஒரு 29, 30 அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சா கொடுத்துருங்கன்றாங்க. நான் இதே நான் கேள்விப்படுறேன். நிறைய
அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, முதல்ல ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு 28 29 ஆகிட்ட அப்புறம் அதெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் எதுவும் வேலை செய்யாது, நல்ல குடும்பம் நல்லா இருக்கா, வரன் நல்லா இருக்கா கொடுங்க, பொண்ணு இந்த 2 ஜாதகம், இந்த தனியாக இந்த பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்குது, தனியாக இந்த பையன் ஜாதகம் நல்லா இருக்குது, நல்ல பசங்களாக இருக்காங்க, வாழ்ந்துருவாங்கன்றாங்க. அதாவது 2 பேருமே குட் சில்ட்ரன், அப்போ லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த விஷயங்களால தான் நம்மளுடைய திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இழுத்துட்டு போகுது. நல்லா படிக்கணும், செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும், 60 வயசில் நீ செட்டில் ஆகும், அப்பயே கல்யாணம் பண்ண முடியும். சகலகலா வல்லவர்களாக தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம அப்படி அவங்கள வளர்த்துடுறோம். அதனால பயமே கிடையாது. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அவர்கள் சமாளிப்பார்கள். தைரியமா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லணும், அம்மா இது ரொம்ப லேட் ஆகிடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நம்ம செய்தாலே திருமணங்களில் வந்து நல்லாவே செய்யலான்றது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல் பெரியவங்களுக்கு, இது பசங்களுக்கு சொல்கிறது, பெரியவங்களுக்கு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய பெரும் பேராக நான் கருதுவது என்னுடைய பேரன் பேத்திகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டின்னு வரது தான். அதுதான் என்னுடைய பிக்கப் ட்ராப். என் பேரன் பேத்தி பண்ணுறது வந்து என்னுடைய வாழ்க்கையின் பிறவி பயனை நான் அடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன். நான் ரொம்ப டயர்டாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பேன். என் பொண்ணு அங்கேருந்து கூப்பிடும், அம்மா பசங்களை கூட்டின்னு வரத்துக்கு நான் வெளியில் போயிட்டேன், என்னால் நேரத்துக்கு வர முடியல, நீங்கள் போய் கூப்பிட்டு வரீங்களான்னு. எப்படா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வந்துனே இருப்பேன். அடிச்சு பிடிச்சி வண்டியை வேகமாக ஓட்டுங்க, குழந்தைய நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் கூட்டின்னு வருவேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், இல்லை மருமகளாக இருக்கட்டும், யார் சொன்னாலும் சந்தோஷமா நம்மளும் செய்யணும். இந்த பத்திரிகை அடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் பேர் முன்னாடி போறது, என் குழந்தை பேர் போடலை, அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுங்களா? பத்திரிகை அடிக்கிறதுல தான் பாதி பிரச்சனையே வரும். இந்த பேரை போட்டிங்களா, என் பேரை முன்னாடி போட்டிங்களா, தாய் மாமா பேரை முன்னாடி போட்டிங்க, அத்தை பேரை கடைசியாக போட்டிங்க, நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எதுவுமே பெருசாக கண்டுக்கவே கூடாது. நல்லபடியாக, ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக வந்து கல்யாணத்தில் நம்ம பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் வந்து ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி அதையும் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து தேதி மாற்றம்னா பண்ணிக்கணும். அவங்க ஒரு தேதி சொல்கிறாங்க, இந்த தேதியெல்லாம் எங்களுக்கு வச்சாகணும் அப்படின்லாம் இல்லாமல் தேதி மாற்றங்கள் இருந்தால் அதை ஏதும் செய்து நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்தாலே திருமணங்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக அமையும். குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான விஷயமாக அமையும். பேசும்பொழுது நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய அரசர்களும் வள்ளல்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் நிறைந்த ஒரு சமுதாயம் இது. இந்த சமுதாயத்திலிருந்து வரும்பொழுது இன்றைக்கு நாம் பேசுவது என்பது ரொம்ப பண்பாக பேச பழகணும். எப்போ பண்பாக பேசுகிறோமோ அன்றைக்கே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். அதுதான் என்னுடைய அதை தான் நான் வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டு வருகின்றேன். பண்பாக பேசுறது, மரியாதையாக பேசுறது, இதுலேயே வந்து எல்லா பிரச்சனையும் நாம் தீர்த்து விடலாம் என்பது என்னுடைய அனுபவம். இதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்னோட சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி குடும்ப நிகழ்ச்சி, இந்த குடும்ப நிகழ்ச்சியில் என்னுடைய சொந்த அனுபவங்களையும் என்னுடைய கூட பிறந்தவர்களாக நினைத்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்து எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து பல்லாண்டு 16 பேரும் பெற்று வாழ வேண்டும் என்று மனதார நம் பிள்ளைகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.